ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, புனித இஞ்ஞாசியாருடைய விழாவினை சிறப்பான தயாரிப்போடு கொண்டாடுவதற்காய் நவநாட்களை கடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்னதாகவே விழா வாழ்த்துக்களை என் சார்பிலும் நான் பணியாற்றுகிற ஜெருசலேம் உயிர்த்த ஆண்டவர் ஆலய இறை மக்கள் உறவுகள் சார்பிலும் பங்குத்தந்தை அவர்களுக்கும் இங்கே திருப்பள்ளிக்காய் ஒன்று கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். சந்தோஷம். முன்னாடி விட சைடில் தான் அதிகமான பரவாயில்லை. அன்பர்களே, இன்றைய நாளில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு நமக்கு தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்பு இன்னைக்கு? மிகுந்த கனி தருகிற மரங்களாக மாறுவோம். அதை பாருங்க, ரொம்ப எளிதாய் கொடுக்கல, கனி தருகிற மரங்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கிக்கல. தலைப்பு எப்படி இருக்கு? மிகுந்த கனி தருகிற. போன வாரத்தில் ஒரு நற்செய்தி வாசிச்சிருப்போம். இந்த விதைப்ப ரோமி வருகிற பொழுது வழியோரம் விழுந்தது, பாறையில் விழுந்தது, முட்புதருக்கு நடுவில் விழுந்தது, கடைசியாய் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது எத்தனை மடங்கு பழம் கொடுக்குமாம்? 30, 60, 100 மடங்குன்னு. இன்னைக்கு நம்மளுடைய இந்த திருப்பலி சிந்தனை 30 மடங்கா, 60 மடங்கா, அல்லது 100 மடங்கா கனி கொடுக்க நம்ம அழைக்குது? எத்தனை மடங்கு? சரி, இங்கே இருக்கிறெல்லாம் எத்தனை மடங்கு கொடுக்குறீங்க? சாமி சொல்கிறார் பன்மடங்கு. நான் நகர்ப்புறத்தில் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு விவசாய அறிவு என்பது அடிப்படையிலே கிடையாது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு மரம் அது கனி கொடுக்கணும்னு சொன்னால் அதற்கு எவையெல்லாம் அடிப்படையாக இருக்கு? ஐயா சொல்லுங்க ஐயா. ஒவ்வொன்றா. நீர், கனி கொடுக்க நீர் தேவை. வேற ஐயா? மற்றவங்க சொல்லட்டும். வளமையான இடம். எல்லாத்தையும் ஐயா எடுத்துப்பாரு போல. எல்லா கனியும் அவருக்கு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்களாம் கனி கொடுங்க. சொல்லுங்கள். பதில் சொல்வதே கனி கொடுப்பது தான். நல்ல நீர் தேவை, வளமையான நிலம் தேவை. வேற என்ன வேணும்? சூரிய ஒளி, நல்ல காற்று, சாமி உரம் தேவை. வேற? வைக்கிற மரத்திலிருந்து பிடுங்கி தின்னாத அளவுக்கு ஒரு கூட்டம் வேணுமா இல்லையா? என்ன செய்யணும்? மரத்தை சுற்றி இல்லை, நவாப்பழ சீசன் அப்படி தானே, மரத்துலேருந்து கீழே விழ முடியாது, அப்படியே பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்ல எல்லா பதிலுமே பொருந்தும். நாம் நட்டு வைக்கிற ஒரு மரம் அது கனி கொடுக்கணும்னு சொன்னால் நல்ல நிலத்தில் துவங்கி, அந்த நிலத்தில் நாம் இடுகிற விதைக்கு தொடக்கத்தில் நல்ல பராமரிப்பு இருக்கணும். அது போய் எந்த விதமான விலங்கும் போயிட்டு கீறி விட்டுறக்கூடாது, நோண்டி பார்த்துடக்கூடாது. அதை சுற்றி நம்ம என்ன செய்வோம்? ஒரு வேலி போடுவோம், தண்ணி ஊற்றுவோம், சாமி சொன்னபடி அதற்கு நல்ல உரம் போடுவோம். உரம் போட்டு அதை பாதுகாப்போம். விதையை போட்ட உடனே நம்ம கடந்து போகிறது கிடையாது. வெறும் மரம் மட்டுமல்ல, இங்கே எல்லாம் நம்ம வயலில் விதைக்கிறோம் அப்படி தானே. நான் தூவிட்டேன், அது ஒரு நாள் விளைஞ்சி வந்து நிற்கும், நான் போய் அறுத்துட்டு வருவேன் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கோமா? இல்லை. நாம் விதைப்பதற்காய் நிலத்தை நாம் பண்படுத்த துவங்கிய நாளிலிருந்து அது முளைச்சி அறுவடை செஞ்சு மூட்டை கட்டி வீட்டில் கொண்டு வந்து வச்சு அதை விற்கிற வரைக்கும் என்ன செய்வோம்? அதற்காக உழைச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி தானே? அப்போ ஒரு சாதாரண ஒரு மரம் அது முளைத்து கனி கொடுப்பதற்கு, ஒரு விதை அது முளைத்து அறுவடை கொடுத்து அதன் வழியாய் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதாரம் வளர்வதற்கு நாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கோம்? அப்படி தானே? காலைல எந்திரிச்ச உடனே வயலுக்கு போயிடுவோம், நல்லா படுத்துருக்கப்போ திடீர்னு முழிச்சுப்போம், ஐயோ தண்ணி விடணுமே, உரம் விடணுமே, பூச்சிக்கொல்லி போடணுமேனு சொல்லி அதை அறுத்து எடுக்கிற நாள் வரைக்கும் நம்ம அப்படியே கண்ணு கருத்துமா இருப்போம். சில பேர் அதே காரணம் சொல்லுவோம். ஏமா பூசைக்கு வரல? என்ன சொல்லுவோம்? வயலுக்கு போயிட்டேன் சாமி. ஏமா பூசைக்கு வரல? நாடு மாடை பற்றிட்டு போயிட்டேன் சாமி. அப்போ இந்த நிலம் கனி கொடுக்க என்ன தேவைன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கிற உங்களிடத்தில் அடிப்படையான கேள்வி, நாம் கனி கொடுக்க எவையெல்லாம் தேவை? சொல்லுங்க. 80-70 ஆண்டுகளாய் இஞ்ஞாசியாருக்கு இந்த ஊரில் திருவிழா எடுக்கிற தாத்தா பாட்டியிலிருந்து முன்னாடி உட்கார்ந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் வருஷம் நம்ம திருவிழா எடுக்கிறோம், திருப்பள்ளிக்கு வரோம், எல்லா பக்தி முயற்சியும் எடுக்கிறோம். இப்போ சொல்லுங்க,
நாம் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுப்பதற்கு எவையெல்லாம் அவசியம்? யார் சொன்னா? வெரி குட், நல்ல பதில். நான் எதிர்பார்க்காத பதில். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் சாமி, நல்ல பாவ சங்கீர்த்தனம். சில பேர்லாம் பாவ சங்கீர்த்தனத்தை வருவாங்க, கொடுமையான பாவம் என்னன்னு தெரியுமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு உத்தமனஸ்தாவ மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க? சாமி பாவ கணக்கில் அதையும் சேர்த்துக்குவாங்க, மந்திரத்தை மறந்துட்டேன் சாமி. புது நன்மை வாங்கின அன்னைக்கு அப்போ படித்தது எல்லாம் 10 வருஷம் ஆகிப்போச்சு. அண்ணா அழகாக சொன்னீங்க, நல்ல பாவ சங்கீர்த்தனம். வேற என்ன தேவை? நல்ல இறைவார்த்தை, இறைவார்த்தை நல்லா படிக்கணும், நல்ல விவிலியம் வாசிக்கணும். வெரி குட். வேற? ஐயா சொல்றாரு படிக்கிறதுலாம் இருக்கிறது, படிக்கிறது பிரகாரம் என்ன செய்யணும்? நடக்கணும்ல. படிக்கிறது எல்லாம் படிக்கலாம். சைடில் சொல்லுவாங்க பாருங்க, சொல்லுங்க. நல்ல கனி கொடுக்க என்ன தேவை நமக்கு? பூசையில் முன்னாடி இடம் இருந்தாலும் ஃபாதர், சைடில் வந்து சாமியார் கழுத்தை திரும்பாத பக்கத்து ஓரமாக உட்காந்துக்கணும் ஃபாதர், அப்போ கனி கொடுத்துடலாம். அப்படி தானே? பரவாயில்ல, சொல்லுவீங்க. என்ன பதிலா? ஒரு பதில் சொல்லுங்க அழகா. நல்லா சிரிக்கிறீங்க எல்லாம் சாமி. சிரிப்பதே பலன்தான். அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுப்பதற்கு ஒன்று மிக மிக முக்கியமானதுன்னு சொன்னால் இறை வார்த்தை சொல்லுது பாருங்களேன். எந்த நபர், எந்த குடும்பம், எந்த அன்பியம், எந்த பங்கு சமூகம் ஆண்டவர் இயேசுவின் மீது அது கட்டி எழுப்பப்பட்டிருக்கோ அது இயல்பாகவே கனி கொடுக்கும். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் சாமி வாசிச்சாரு பாருங்களே. இந்த திராட்சை செடியோடு அந்த கொடி இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் செடியிலிருந்து அதுக்கு சத்து கிடைக்கும், அந்த கொடியில் என்ன செய்யும்? திராட்சை எல்லாம் கனி கொடுக்கின்றது போல எந்த மனிதர் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறாரோ அவர் மட்டும்தான் வாழ்க்கையில் கனி கொடுக்க முடியும். கையில் விவிலியம் வச்சிருக்கீங்க, இப்படி தான் எடுத்து வாசிங்களே. எரேமியா 17வது அதிகாரம் இறை வார்த்தை 5லிருந்து 8 வரைக்கும் எல்லாரும் கவனிப்போம். அவங்க வாசிக்க நான் உங்களுக்கு மைக்கில் வாசிக்கிறேன். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கனி கொடுக்க எது அவசியம்னு எரேமியா சொல்றாரு பாருங்களேன். 5 வாசிங்க. சரிதான். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். நல்லா கவனிங்க. பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழாத உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் அவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். அது நீரோடைய நோக்கி வேர் விடுகிறது. நல்லா கவனிங்க. வெப்பம் மிகுந்த நேரத்திலும் அதற்கு அச்சம் இல்லை. அதன் கிளைகள், அதன் இலைகள் வெப்பம் மிகுந்த காலத்திலும் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகுந்த ஆண்டிலும் அதற்கு கவலையே இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை போய் இன்னைக்கு வீட்டில் எல்லாம் வாசிச்சு பார்க்கணும். கடவுள் 2ஆ பிரித்து கொடுத்துட்டார். யார் கனி கொடுப்பார், யார் கனி கொடுக்கப்பட்டார்? மனிதர் மீதும் வலுவற்ற மனிதன் மீதும். மனிதன் அவன் உருவாக்கிய காரியங்கள், நம்பிக்கைகள், பக்தி முயற்சிகள், வழிபாடுகள், வாழ்க்கை முறையில் நம்பிக்கை வைக்கிறவன் எப்படி இருப்பானா? அவன் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவார். அந்த வார்த்தை அழகா சொல்லுது. பருவ காலத்திலும் கூட அந்த செடிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. யாருமே வாழாத வறண்ட பகுதியில், பாலை நிலம்னானே வறண்டது தான், அதில் அவர் அழுத்தி சொல்கிறார், பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழாத உவர் நிலத்திலும் அவர் குடியிருப்பார்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மனிதரை மட்டும் சார்ந்து இருக்கிறன்னு சொன்னால் அது அப்படி தான் இருக்கும். பருவ காலம் ஃபாதர் திருவிழான்னு சொல்கிறாங்க.
நவநாள் 10 நாள் போனேன், திருவிழாவில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட திருப்பள்ளிக்கு போயிட்டு வரப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவளாய் திருப்பள்ளியில் நற்கருணையில் ஆண்டவர் எனக்குள்ள வந்தாரே, அப்பொழுது அவர் என்னை தொட்டவராய் நான் உணரவே இல்லை ஃபாதர். போனேன், உக்காந்தேன், கேட்டேன், திரும்பி வந்தேன். ராத்திரி ஃபுல்லாக தேருக்கு பின்னாடி நடந்தேன். ஒரு நாளும் எனக்கு தொட்டதாய் உணரவே இல்லையே. மனிதன் பின்னால் ஓடுகிறவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆனால் இரண்டாவதாய் கடவுள் சொல்லுகிறார், யார் ஒருவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார். அந்த மரத்தினுடைய வேர் அந்த நீரை நோக்கி வளருமா. அவர் சொல்லுகிறார், வறட்சி மிகுந்த காலத்திலும், முன்னாடி சொல்றாரு பாருங்களே, பருவ காலத்தில் அவன் காஞ்சி போவான். ஆனால் இங்கே சொல்றாரு, வறட்சியான நாளிலும் ஊரில் ஒன்றுமே இளங்காமல் இருக்கும், எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் மேலே கொண்டு போய்கிட்டே இருப்பார். அதன் இலைகளுக்கு பிரச்சனையே இல்லை. கடைசியாக முடிக்கிறாரு, யார் ஒருவர் ஆண்டவர் மீது தன்னை கட்டி எழுப்புகிறாரோ அவர் என்ன செய்வாராம், கனி கொடுப்பார். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்க வேண்டும், நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? கோயிலுக்கு உள்ள கிடையாது. புனித ஜெரோம் சொல்லுவாரு, ஆலயத்தின் 4 சுவர்களுக்கு வெளியில் தான் நான் நற்செய்தியை வாழ முடியும்னு சொல்லுவார் புனித ஜெரோம். இன்னைக்கு அந்த சவால் உங்களுக்கு, பிதாசுதன் போட்டு திருப்பி பிதாசுதனை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுகிற வரைக்கும் ஆலயத்திற்கு உள்ள உட்காந்து பைபிளை வாசிச்சு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்றது ரொம்ப எளிது, எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் சென்று வாருங்கள், சென்று வாழுங்கள்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுப்பாரு பார்த்தீங்களா தந்தை. அப்பொழுது நீங்க இந்த ஆலயத்தின் வளாகத்திற்கு வெளியில் எப்படி இருக்கீங்க? மனிதர் சார்ந்த வாழ்க்கையா, ஆண்டவர் சார்ந்த வாழ்க்கையா? ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு முதல் வாசகத்தில் யாரை பற்றி வாசிக்க கேட்டோம்? யாரோ சரியா சொன்னீங்களே, யோசேப்பு. இந்த யோசேப்பு யாருடைய மகன்? வெரி குட், யோசேப்பு யாக்கோபினுடைய மகன். இந்த யோசேப்புக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல மறைக்கல கத்திருப்போம். தன் சொந்த சகோதரர்களால் என்ன செய்யப்படுகிறார் யோசேப்பு? அவர் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார். தொடக்க நூல் 37 நாளை வாசிங்கள. ஏன் யோசேப்பு வெறுக்கப்பட்டார்னு சொல்லி விவிலியம் ஒரு காரணம் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா அந்த காரணம் என்னன்னு சொல்லி? ஏன் யோசேப்பை மீதி இருக்கிற 10 பேர் வெறுத்தாங்க? சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். யோசேப்புடைய அப்பா மற்ற எல்லா பிள்ளைங்களை விட அவர் மேல அன்பு வச்சார். அப்படிதான் அந்த வார்த்தை வரப்போது. வாசிங்கப்பா 37:4. நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை நம்ம எல்லாத்த விட இந்த பையனை அதிகமா நேசிக்கிறாருன்னு சொல்லி அவரை வெறுத்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அது உண்மையான காரணம் கிடையாது. 37:2 வாசிங்களேம்மா. இதே 37 அழகான காரணம் வருது, வாசிங்களே. வாசிங்க. நல்லா கவனிங்க. இதுதான் தம் சகோதரர்கள் செய்த தீச்சைகளை குறித்து தன் தந்தைக்கு அவர் தகவல் கொடுத்தார். யோசேப்பு தப்பு செய்யல, தப்பு செஞ்ச தன் சகோதரனுடைய தப்பை தன்னுடைய தந்தைக்கு சொல்லி காட்டினார். எல்லா சகோதரன் என்ன பண்றாங்க? அவனை வெறுக்கிறாங்க. அவன் ரொம்ப யோக்கியம் போலடா, ரொம்ப உத்தமம் போல. நம்மளாம் சொல்லுவோமா இல்லையா? 4 பேர் கூடி உட்காந்து புரணி பேசுவாங்க, அப்படி தானே? வேளாங்கண்ணிக்கெல்லாம் பாத யாத்திரையாக போகிறோம். ஒரு 100 பேர் நடந்து போகிறோன்னு சொன்னால் அதில் ஒரு 10லேருந்து 15 பேர் தான் வீட்டிலேருந்து கிளம்பி மாதா கோவிலுக்கு போய் மாதாவுடைய பாதத்தில் ஜெபமாலையை எடுத்து வச்சுட்டு நேர்த்தி கடனெல்லாம் முடிச்சுட்டு திருப்பள்ளியில் பங்கெடுக்கிற வரைக்கும் உண்மையான பக்தியோடு போவாங்க, அப்படி தானே? இறைவார்த்தை சொல்லு திருப்பாடல் 84 அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலுப்பெற்றார்கள். ஆனால் மீதி பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டில் ஆரம்பித்து வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்குள்ளே ஊருடைய ஒரு முகனையில் ஆரம்பித்து கடைசி முக்கில் இருக்க வீடு வரைக்கும் எல்லா கதையும் என்ன பண்ணிடுவாங்க? பேசி முடிச்சிடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் ஃபோனை அப்டேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து நடந்து போகிறப்ப ஊரை பற்றி அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி.
ஆனால் யாராவது ஒருத்தர் என்ன பண்ண போய் சொல்லி விட்டுவார், அன்னைக்கு அந்த அண்ணன் உங்களை பற்றி இப்படி சொன்னாருன்னு சொல்லி நமக்கு ஃபோன் வரும், என்னை பற்றி இப்படி சொன்னீங்களாமே, யார் சொன்னா, அக்கா சொன்னாங்கன்னு. ஒரு நாளும் நான் சொன்னது தப்புன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னது நீ ஏன் அவங்கள்ட்ட சொன்ன? நம்மள்ட்ட நடக்குதா இல்லையா? ஆமாம், அப்படி நான் சொன்னது தப்புன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. உன்னை நம்பி தானே சொன்னேன் நான், நீ ஏன் சொன்ன, உன்னை நம்பினது ரொம்ப தப்பு, இனி உன் பேச்சுன நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி தப்பு செஞ்சவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அந்த தப்பை சொன்னவர்களை வெறுக்கிற மாதிரி யோசேப்பு தப்பு செய்யலை, ஆனால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் தவறு செய்தார்கள். அந்த தவறை சொல்லி காண்பித்த தன் சகோதரனை வெறுத்தாங்க. நல்லா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து தன்னோடு பிறந்த சகோதரனை அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். எதுக்குள்ள தள்ளி விடுறாங்க? ஒரு குழியில தள்ளுறாங்க. பின்னாடி பயம் வருது, ஐயோ இவனுடைய ரத்தம் நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்லி அவனை எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு வெளிநாட்டு கூட்டத்தை வித்துடுறாங்க. அவனை இங்கிருந்து வெளிநாட்டு கொண்டு போனதுக்கு அப்புறம் அவங்களையும் வித்துடுறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறப்ப அடிக்கு மேல் அடி விழுது. தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறான், தன் சொந்த சகோதரர்களால் கொலை செய்ய அவன் தள்ளப்படுகிறான். தன் சொந்த சகோதரர்களே அவனை காசுக்கு விற்கிறார்கள். காசுக்கு வாங்கிட்டு போனவன் இன்னும் நல்லா காசு கிடைக்கும், வெளிநாட்டில் அவனை வித்துடுறான். இதே யோசேப்பு இடத்துல நம்ம இருந்தால் என்ன செய்வோம்? கடவுளுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைன்னு சொல்லி கடவுளை பழிச்சு பேசியிருப்போம். கோயிலுக்கு வருவதை நிப்பாட்டி இருப்போம், திருப்பலியில் பங்கெடுப்பதை நிப்பாட்டி இருப்போம். இல்லாட்டி வேற ஏதாவது சபைக்கு போயிட்டு அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லி இங்கே கடவுளே இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இறை வார்த்தை 37:2 சொல்லுது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். யார் யோசேப்போடு இருந்தா? ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு உண்மையாய் இருந்தான். உண்மையாய் இருந்த யோசேப்போடு யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார். அவங்க அண்ணனுங்க இல்லை, விலைக்கு வாங்கினவங்க இல்லை, எல்லாம் வெறுத்தாலும் யார் யோசேப்பை வெறுக்கல? ஆண்டவர் வெறுக்கவில்லை. அந்த ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். படிப்படியாய் அவனை உயர்த்துகிறார் ஆண்டவர். எந்த அளவுக்கு உயர்த்தினார் தெரியுமா? இறை வார்த்தை சொல்லுது, எந்த நாட்டிற்கு யோசேப்பு விற்பனை செய்யப்பட்டானோ அந்த நாட்டை ஆளுகிற அரசன் பார்வோன் கூப்பிட்டு சொல்லுவான், யோசேப்பு இனி என் தேர் முன்னாடி போதுன்னு சொன்னா, என் தேருக்கு பின்னால் இரண்டாவது தேராய் யாருடைய தேர் தான் வரப்போகுது? உன்னுடைய தேர் தான் வரப்போகுது. உன்னை கேட்காம இந்த நாட்டில் எவனும் கையை காலை கூட தூக்கக்கூடாது. பஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் படி அளக்கிற மகாராசனா உன்னை உயர்த்தினு சொல்லி பார்வோன் யோசேப்பை உயர்த்தினான்னு சொன்னதை விட பெற்று நடுங்கப்பட்ட தன் சொந்த தந்தையின் வீட்டிலிருந்து பிடுங்கி எரியப்பட்டு வெளிநாட்டில் அடிமையாய் நடப்பட்ட யோசேப்பு அந்த இடத்திலும் அவன் ஆண்டவனுக்கு உண்மையாய் இருந்தான். ஆகவே என்ன செஞ்சார் ஆண்டவர்? அயல் நாட்டில் அவனை உயர்த்துகிறார். அவனை கேட்காம யாரும் கையை காலை தூக்க முடியாதளவு அரசனுக்கு பின்னால் இரண்டாவது தேர்ல கம்பீரமாய் அடிமையாய் அல்ல, ஒரு ஆளுநராய் வருகிற அளவிற்கு யோசேப்பை உயர்த்தினது அவனுடைய திறமை அல்ல, மாறாக தொடக்க நூல் 37:2 சொல்கிறபடி அவனோடு இருந்த ஆண்டவர் யோசேப்பு என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறார். யோசேப்புக்கு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய சூழல் வருது. அவன் தங்கியிருந்த வீட்டில் இருக்கிற பெண் அவனை தப்பா நடந்துக்க கூப்பிடுறாங்க. இறைவார்த்தை சொல்லுது, நாள்தோறும் நீங்க 37ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் மெதுவா வார்த்தைக்கு வார்த்தை வாசிங்களே, வார்த்தை சொல்லுது, நாள்தோறும் அந்த பெண் யோசேப்பை தவறாய் நடந்து கொண்டு அழைத்து கொண்டே இருப்பாளாம். ஆனால் யோசேப்பு சொல்லுவான் பாருங்களேன், இந்த வீட்டில் உங்கள் கணவனும் என் தலைவனும் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அந்த வீட்டில் எல்லாத்தையும் என் கையில கொடுத்திருக்காமா. அவருடைய மனைவியாக உங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே ஏன் பொறுப்புல இருக்க. ஒரு நாள் கூட என் தலைவன் என்னை பார்த்து இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டதே கிடையாது. என்னை அவர் முழுமையாய் நம்புகிறார். அப்படி இருக்கிற என் தலைவனுக்கு எதிராய், கடவுளுக்கு எதிராய் நான் பாவம் செய்யலாமான்னு சொல்லி யாரும் பார்க்கல. அந்த பெண்ணோடு அவன் தவறு செய்திருந்தால் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் நம்பினார், என்னை மனிதர் பார்க்கவில்லை, என்னை யார் பார்க்கிறார்? என்னை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பெண்ணோடு தவறு செய்தால் எனக்கு ஆண்டவர் அதற்கான கணக்கு கேட்பார்னு சொல்லி ஏதுவான சூழல் வந்த பொழுது கூட யோசேப்பு உத்தமனாய் இருந்தானே, அவன் நம்பினான். மனிதருடைய கண்கள் என்னை பார்க்கலன்னு சொன்னாலும் எல்லாவற்றையும் காண்கிற கடவுளுடைய கண்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொன்ன அந்த உண்மை யோசேப்பை எங்கே கொண்டு போய் வச்சு தெரியுமா? மிகப்பெரிய மனிதனாய் உயர்த்தி வைக்குது. எந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை கேவலமாய் வெறுத்து விற்பனை செஞ்சாங்களோ அவனெல்லாம் வந்து யோசேப்புக்கு முன்னால் முழந்தாள் படிட்டு, ஐயா பசிக்குதியா, எங்கள் பஞ்சத்துக்கு தானிய கொடுன்னு சொல்லுகிற அளவுக்கு சின்ன வயசுல அவன் கண்ட கனவு நிறைவேறும்படியாய் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார்னு சொன்னா,
அந்த யோசேப்பு ஆண்டவரில் அவர் வேரூன்றி தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருந்தார். அது ஆசீர்வாதம். நம்ம புதிய ஏற்பாட்டில் பவுலை பற்றி வாசிக்கணும், அப்படிதானே? பவுல்னா யாரு? பவுல் யாரு? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பவுல் யார்? கிறிஸ்தவர்களை கொன்றவர். வேற யார்? வேறு யார்? பவுல். உங்களுடைய பார்வையில் பவுல் யார்? ஒவ்வொரு நாளும் பவுல் எழுதின வார்த்தையை தான் திருப்பள்ளியில் வாசிக்கிறோம். வார நாட்களில் வந்து வாசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, அந்த பவுல் யார்? கிறிஸ்துவை நம்பாதவர், கிறிஸ்துவனுடைய போதனையை கடைபிடிக்காத ஒரு காலத்தில். ஆனால் அந்த பவுல் சொல்லுகிறார் பாருங்களேன். அந்த பவுல் சொல்லுகிறார், அவருடைய பெருமைகளை எல்லாம் அவர் பட்டியலிடுகிறார். நான் யார் தெரியுமா? நான் ஒரு யூதன், நான் பென்யமீன் குலத்தை சார்ந்தவன், நான் படிப்பினால் பரிசேயன், நான் விருத்த சேதனம் பெற்றவன், கம்மாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து கற்ற சீடன். இவ்வளவு பெருமை இருக்கு. ஆனால் பவுல் சொல்லுவார் என்ன தெரியுமா? இது எல்லாம் இருந்தாலும் நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள இது எல்லாவற்றும் எப்படி கருதுகிறேன்? நான் குப்பை என கருதுகிறேன். நான் குப்பை என கருதுகிறேன். அவர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5வது அதிகாரம் 17வது வார்த்தை யாரும் வாசிங்களே? 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற பொழுது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். எந்த பவுல்? ஒரு காலத்தில் கிறிஸ்துவிற்கு எதிராய் வாழ்ந்த பவுல். யாரெல்லாம் கிறிஸ்தவன்னு சொன்னாங்களோ அவர்களை தேடி தேடி சென்று வீடு வீடாய் வாசல் வாசலாய் சென்று அவர்களை வேதனைக்கு உட்படுத்திய பவுல் எப்ப இயேசுவுக்கு மேல தன் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புகிறாரோ அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்களேன், நான் ஒவ்வொரு நாளும் பசியோடு, நான் தாகத்தோடு நான் ஆண்டவரை நான் போதிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் சாவுக்கு பக்கத்தில் இருக்கேன் ஐயா, ஒவ்வொரு நாளும் சாவுக்கு பக்கத்தில் இருக்கேன். ஆனால் நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அந்த ஆண்டவர் போதிப்பேன்னு சொல்லி அந்த பவுல் என்னைக்கு இயேசுவுக்கு மேல் தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பினாரோ, இன்னைக்கு சாத்தம்பட்டியில் நம்ம வைக்கிற பூசையில் அந்த மனுஷன் எழுதின வார்த்தையை தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறபடி ஆண்டவர் இன்று வரை பவுலை உயர்த்தி இருக்கிறாரா, தாழ்த்தி இருக்கிறாரா? உயர்த்தி இருக்கிறார். அவர் எங்கேயோ வாழ்ந்தார், அதுவரை அவர் யாருன்னே தெரியல. எப்ப இயேசுக்குள்ள வந்தாரோ அவர் சாத்தம்பட்டியில கூட அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒலிக்கிறபடி ஆண்டவர் அவரை உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை புடமிட்டு பார்ப்போம். நான் யார் மீது என் வாழ்க்கையை கட்டி எழுப்பி 1000 உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு 2 தான் சொன்னேன். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பவுல். இந்த 2 பேரும் கடவுளை சார்ந்திருந்தார்கள். ஆகவே கடவுள் அவர்களை மேலே உயர்த்தி வச்சாரு. நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? சந்தோஷமான நேரத்தை விட்டுருங்க, உங்கள் துன்ப நேரத்தை எண்ணி பாருங்கள். நமக்கு சோதனை வருகிற நேரம் தான் நண்பர்களே நாம் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்தால் மட்டும்தான் கடவுள் நம்மை கனி கொடுக்கிற மரங்களை உயர்த்துவார். இல்லைன்னு சொன்னா நம்ம வளர்ந்து நிற்போம், ஆனால் நம்மளால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஊருக்குள்ள பார்ப்போம், சில மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கும், ஆனால் அது ஒரு கனி கொடுக்காது. ஆபிரகாமுடைய பையன் பேர் என்ன? ஈசாக்கு பிறக்கிறப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? சரியா சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு பிறக்கிறப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? என்னமா 99? பக்கத்தில் நெருங்கி வந்துட்டீங்க. சரி, வெரி குட். தன்னுடைய உரிமை பிள்ளையை தன் கரங்களில் ஆபிரகாம் சுமக்கிற பொழுது அவருக்கு எத்தனை வயசு பாருங்க? 100 வயசுங்க. ஆனால் அந்த மகனை கடவுள் ஆபிரகாம் பள்ளி கேட்டாரா இல்லையா? சும்மா ஒரு நாள் கணக்கு முன்னாடி வந்து ஆபிரகாம் உன் பையனை கொண்டு வா, எனக்கு பள்ளி கொடுன்னு சொன்னாரா? இறைவார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. கடவுள் சொல்லுவார், ஆபிரகாம் நீ அன்பு செய்கிற உன் ஒரே மகனை எனக்கு நீ பலி கொடியா? என்ன சொல்றாரு கடவுள்? ஆபிரகாமை தெரிஞ்சு அடிக்கிறாரு பாருங்க. நீ அன்பு செய்கிற பத்தியா உன் ஒரே மகன், அவனை எனக்கு பலி கொடு. கடவுள் சோதிக்கிறாரு. துன்பத்தில் ஆபிரகாம் எனக்கு கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லி. ஆபிரகாம் மறுப்பு பேசாத தந்தை. தன் பிள்ளையை கூட்டிட்டு போவார். எண்ணி பாருங்கள், ஈசாக்கு அப்பாட்ட கேட்பான், அப்பா விறகு இங்க இருக்கு, பலி கொடுக்கறதுக்கான விலங்கு எங்க இருக்குன்னு கேட்கிறப்ப அந்த இடத்தில் ஒரு தந்தையாய் பதில் தெரிந்த ஆபிரகாம் எவ்வளவு துடிச்சிருப்பார்.
உங்கள் பிள்ளையை நீங்கள் கொலை செய்ய கொண்டு போகிறீங்க, உங்கள் பிள்ளை கேட்குது யாரம்மா கொல்ல போகிறீங்கன்றப்ப உன்னதையான்னு சொல்ல முடியுமா நம்மளால்? கடவுளே என் ஜீவனை கூட எடுத்துக்கோ, என் ஆயுளில் பாதி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே சொல்லி வேண்டுவோம். அப்படி தான் வேண்டுறோம். ஆனால் கடவுள் பாருங்களேன், ஆபிரகாம் கையில் கத்தியை கொடுக்குறாரு. ஆபிரகாம் நீ உன்னை பழியா கொடுன்னு சொன்ன ஆபிரகாம் அப்பயே அறுத்து கொடுத்துருப்பாரு. நீ அன்பு செய்கிற பிள்ளைய குடியான்னு சொன்னாரு. பாருங்களேன், பதில் சொல்லாமல் தன் பிள்ளையை கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி எழுப்பி பலிபீடத்தில் தன் மகனுடைய கரங்களையும் கால்களையும் கட்டி அவனை மேலே படுக்க வச்சு தன் கையில் கத்தியை எடுக்க போறவரை கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அது வரைக்கும் மறுப்பு சொல்லாமல் ஆபிரகாம் கத்தி எடுக்க போனப்போ கடவுள் சொல்லுவார், நீ மகனை பலி கொடுக்காதேப்பா. தான் சந்தித்த துன்பத்தின் நேரத்தில் கூட அவர் ஆண்டவருக்கு உத்தமனாய் கனி கொடுத்தனால தான் கடவுள் இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்தினுடைய தந்தையாய் நம் கண்களுக்கு முன்னால் யாரை உயர்த்தி வச்சிருக்காரு? ஆபிரகாம் உயர்த்தி வச்சிருக்கார். வாழ்க்கையில் யோபுவை பற்றி நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமா இல்லையா? தன் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நம்மளாம் விருந்து சாப்பிட்றோம்ல, இன்னும் 2 நாளில் திருவிழா அன்னைக்கு வீட்டில் ஆக்கி போட்டு சாப்பிடுவோம் தானே. யோபுவுடைய வாழ்க்கையை பாருங்களேன். யோபுடைய பிள்ளைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு குடிப்பாங்களாம். ஆனால் அடுத்த நாள் காலையில் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பாவம் போக்குற பழியை ஒப்பு கொடுப்பாராம். வெளியும் சொல்லுது, ஒருவேளை யோபுடைய பிள்ளைங்க கடவுளுக்கு எதிராக தன் மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம். நம்மளாம் இன்னைக்கு எத்தனை தடவை கடவுளை வாயில் திட்டிட்டு போகிறோம். ஆமாம், இந்த சாமிக்கு ஒரு சக்தி கிடையாது. ஆனால் யோபு எவ்வளோ உத்தமன் பாருங்களேன். தன் பிள்ளைங்க மனசுக்குள்ளே கூட கடவுளுக்கு எதிராக எதுவும் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பாவம் போக்குற பழி ஒப்பு கொடுத்தாரு. எல்லாமே இருந்துச்சு யோபுவுக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரே நாளில் எல்லா வயலும் இழந்து போனால் யார் சாயங்காலம் வந்து அமைதியாக பூசியில் பங்கெடுப்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆசாசையை பார்த்து கட்டின வீடு ஒரே நாளில் நீங்கள் வித்துட்டீங்க, கடனில் போயிருச்சு, ஜப்தி செஞ்சுட்டாங்க, அன்றைக்கி சாயங்காலம் வந்து கோயிலில் அமைதியாக பூசியில் பங்கெடுப்போமா? நம்ம பெத்தெடுத்த பிள்ளைங்க கண்ணுக்கு முன்னாடி செத்து போனதுக்கப்புறம் யாராவது சந்தோஷமாக கோயிலுக்கு வர முடியுமா? இல்லை, உடஞ்சி போவோம், மீண்டு வரமாட்டோம், கடவுளை வேணான்னு சொல்லுவோம். தன் செல்வங்கள், தான் சேர்த்து வைத்த அத்தனை சொத்து, தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் யோபு இழக்கிறார். யோபுக்கு அந்த கஷ்டத்தை யார் கொடுத்தா? கடவுள் கொடுப்பார். ஒரு நாள் கடவுளும் சாத்தானும் பேசிப்பாங்களாம். கடவுள் கேட்பார் சாத்தானை பார்த்து, எங்க இருந்தியா வர? சாத்தான் சொல்லுது, உலகத்தை சுற்றி வருகிறேன். கடவுளே கேட்பார், என் ஊழியன் யோபுவை நீ பார்த்தியா? சாத்தான் சொல்லல, யோபுவை பார்த்து கடவுளே அறிமுகப்படுத்தார், என் ஊழியன் யோபுவை பார்த்தாய், அவனை போல ஒரு உத்தமன், நேர்மையாளன், நீதிமான் யாராவது இருக்கான்னு சொல்லும் பொழுது சாத்தான் சொல்லும், ஆமா, இவ்வளோ செல்வத்தை கொடுத்தா யார் தான் உங்களை அன்பு செய்ய மாட்டாங்க, செல்வத்தெல்லாம் எடுத்து பாருங்கங்க, உங்களை மூஞ்சிக்கு நேராக பழிச்சு பேசுவோன்னு சொல்லும் பொழுது, சரியா செல்வத்தெல்லாம் எடுத்துக்கோ, எல்லா செல்வத்தையும் ஒரே நாளில் ஒவ்வொரு திசைகளிலிருந்து ஒவ்வொருவனாய் ஓடி வந்து, ஐயா உங்கள் வீடு போச்சு, உங்கள் நிலம் போச்சு, உங்கள் ஆடு போச்சு, உங்கள் கழுதை போச்சு, உங்கள் ஒட்டகம் போச்சு, நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளைகள்லாம் செத்து போச்சுன்னு ஒருத்தனா ஓடி வந்து நிற்பாங்க. அவர் மனிதன் அப்படியே இருப்பார், கடவுளை பழிச்சு பேசலை. மீண்டும் 2வது முறை கடவுள் சாத்தானை பார்த்து கேட்பார், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? எல்லாவற்றையும் இழந்த பொழுது கூட அவன் ஒன்றும் சொல்லலையே. அப்போ திருப்பி சாத்தான் சொல்லும், செல்வம் என்னையா செல்வம், இன்னைக்கு போனால் நாளைக்கு வரட்டும், அவன் மேலே கையை வை, அவன் மூஞ்சிக்கு நேரம் அவங்கள திட்டுவான். கடவுள் சொல்லுவார், உசுரை மட்டும் விட்டு வை. நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறப்ப சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில், கண்ணை மட்டும் விட்டுருங்கவா. இன்னைக்கு யாரும் சொல்கிறது கிடையாது, அப்படி தானே? அன்னைக்கு சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க. ஆனால் கடவுள் சொல்லுவார், உசுரை மட்டும் விட்டுரு, மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது தலை முதல் பாதம் முறை யோபுவுக்கு அத்துணை வேதனைகள். ஓட்டை எடுத்து புண்ணை சொறிவார் உடம்புல. அவ்வளவு கஷ்டத்தில் கூட கடவுளை அவர் தூற்றவில்லை. கட்டுற பொண்டாட்டி வந்து கேட்பாங்க, இன்னமாயா கடவுளுக்கு உண்மையா இருக்கு, இன்னமா கடவுளுக்கு உண்மையா இருக்க, பழிச்சு பேசிட்டு செத்து போயான்னு சொல்லும் பொழுது யோபு சொல்லுவார் பாருங்களே, நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், நான் ஒன்றுமில்லாமல் போவேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், ஆண்டவருடைய நாமம் புகழப் பெறுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நம்மளாம் சொல்ல முடியுமாங்க? எல்லாவற்றையும் இழந்துட்டு ஹீரோவை காலையில் விழியிறப்ப ஹீரோவாக இருந்த மனுஷன் சாயங்காலம் 0 ஆயிட்டாருங்க, ஒன்றுமே இல்லை, உடம்புல உசுறு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமல் போவேன், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய நாமம் புகழப் பெறுவதாகனு சொன்னாரே. கடைசியில் கடவுள் அங்கே போற்றப்படுகிறார். ஏன்? அழகைக்கு முன்னால் கடவுள் தலை குனிகிறபடி யோபு வைக்கவில்லையே. விவிலியம் சொல்லுது, முன்னாடி இருந்த செல்வத்தை விட 2 மடங்கு செல்வத்தை கடவுள் யோபுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, 2 மடங்கு தன் வாழ்க்கையில் கனி கொடுக்கிறபடி தான் அனுபவித்த துன்பங்களில் கூட ஆண்டவர் மீது வலுவாய் யோபு கட்டி எழுப்பப்பட்டிருந்தாரே. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரப்ப நம்ம இப்படியே கடவுள் மேலே
நம்பி இருக்கோம்? கடவுள் மேலேயே நம்பி இருக்கோம். ஏன் கனி கொடுக்க முடியல? ஒரு காரணம் சொல்லுறேனே, பிறந்த குழந்தைங்க கழுத்தை பாருங்க. பிறந்த குழந்தைங்க எதை பாருங்க? கழுத்தை பாருங்க. நம்ம ஏன் கனி கொடுக்கலன்னு தெரியும். ஞானஸ்தானத்துக்கு பிள்ளைங்களை தூக்கிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆயத்தை என்ன பூச போகிறோமா, மேலே 2 பட்டனை கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னு சொல்லுவோம். எடுத்து பார்த்தா சாமியார் கண்ணுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அங்கே என்ன இருக்கும்? மந்திரிச்சு கட்டின தாயத். உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவது. முடிஞ்சு போச்சு. வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம்? ஆயத்தனை பூசுறதுக்கு முன்னாடி நாங்கள் அபத்தத்தை பூசிட்டு வந்துட்டோம். கனி கொடுக்க முடியாததற்கான தடை அங்கே ஆரம்பிக்குது. நான் நன்மை கொடுக்குறப்ப சில பேரை பார்ப்பேன், இது கிறிஸ்துவின் திருவுடல் சொல்லி கொடுப்பேன். ஆமீன் சொல்கிற பழக்கம் எல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போயிருச்சு. கையை பார்த்தா கலர் கலராக என்ன இருக்கும்? நம்மை நற்கருணை காப்பாற்றுற நம்பிக்கை இல்லை. எது காப்பாத்திரும்? கயிறு காப்பாத்திரும். ஏன் கனி கொடுக்க முடியல? காரணம் இங்க இருக்கு. ஆண்டவர் மீது கட்டி எழுப்பப்படல. எரேமியா சொல்றபடி மனிதர் உருவாக்கியதின் மீது தன் நம்பிக்கையை கட்டி எழுப்புறோம். சாமியாரை வீடு மந்திரிக்க கூப்பிடுவோம், அப்படிதானே? 7 மணிக்கு பூசை ஞாயிற்றுக்கிழமை, இல்லை 8 மணிக்கு பூசையாக இருக்கும். நம்ம பிதாசுதன் போட்டால் தான் சில பேர் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. 8 மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சு கிளம்புமா, நன்மை வாங்குறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லி. ஆனால் புது வீடு கட்டணும்னு சொன்னால் 4:30 மணிக்கெலாம் வந்துருங்க ஃபாதர். எத்தனை மணிக்கு? 4:30லேருந்து 6க்குள்ளே வந்துருங்க ஃபாதர். அதுதான் என்னது? தொடக்கத்தில் சொல்லுது, ஆண்டவர் தான் படைத்த எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். காலங்களும் அவருடையது, நேரங்களும் அவருடையது, எல்லாத்தையும் நல்லதுன்னு பார்த்தார். 8 மணிக்கு பூசை கிஞ்சி வர முடியாதவங்க 4:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க ஃபாதர். ஏன் கனி கொடுக்கல? ஆண்டவருக்கு எதிராக மனிதர் உருவாக்கிய ஒன்றை நாம கட்டி எழுப்பி வச்சிருக்கோமே. ஃபாதர் நீங்க முதல்ல தாலி கட்ட சொல்லிருங்க ஃபாதர், அப்புறம் என்ன பண்ணலாம்? பிரசங்கம் வைக்கலாம். பிரசங்கம் வைக்காட்டியும் பரவாயில்ல ஃபாதர், இத்தனை மணிக்குள்ள என்ன பண்ணிருங்க, இத்தனை மணிக்குள்ள. நல்லா பாருங்களேன், வீட்டில் கல்யாணம் பண்ணுறப்ப கல்யாணத்தை முடிவு பண்ண எடுத்த உடனே ஒரு தூரத்து சொந்தக்கார் சித்தப்பாவாக இருக்கும், ஒரு தூரத்து மாமா, வீட்டில் மூத்தவர், அவர் வந்து நிற்பார். அந்த பஞ்சாங்கத்தை எடுங்கம்மா. அவர் கையிலலாம் ஒரு நாளும் பைபிள் பட்டிருக்காது, அவர் கண்ணிலலாம் பைபிள் தெரிஞ்சிருக்காது. ஆனால் தினமும் திருப்பள்ளிக்கு வந்து இறைவார்த்தையை வாசிச்சு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சவங்க வாய்மூடி மௌனியா இருப்பாங்க. யாரை விடுதலை செய்யணும்? இயேசுவையா பரபாவையா? என்ன சத்தம் வந்துச்சு? பரபாவை. 4 நாளைக்கு முன்னாடி ஓசன்னா பாடின கூட்டம் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. யாரை விடுதலை செய்யணுமா? பரபாச. காலைல பூசைக்கு வந்து ஆமேன் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொன்ன கூட்டம் எல்லாம் வீட்டில் இருக்கிற மூத்த மாமாவுக்கு முன்னாடி மாமா சொல்லுவார், இந்த நாளில் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோமா, நம்ம தாலியை கட்டிடுமா, சாமிகிட்ட சொல்லிடுங்க, வளவலன்னு ஒரு பிரசங்கம் வச்சிருவார். 9:30க்கெல்லாம் முடிக்க சொல்லுங்க. ஏன் திருமணங்கள் கனி கொடுக்கவில்லை? மனிதன் உருவாக்கியதின் மீது என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறோம், அப்படிதானே? கடவுளை மகிமைப்படுத்துவது எது? திருப்பலியா பக்தி முயற்சியா? சத்தமா சொல்லுங்க. பக்தி முயற்சி என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வழிபாடு என்னன்னா, டு glorify God and to sanctify us. கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் நம்மை புனிதப்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் திருப்பலி பயன்படுது. ஜபங்களில் எல்லாம் தலை சிறந்த ஜபம் திருப்பலின்னு சொல்றேன். இந்த திருப்பலியில நம்ம ஒப்பு கொடுக்கிற நம் உழைப்பின் காணிக்கைகளை நாம் இயேசுடைய உடலாய் இரத்தமாய் மாற்றி அதை ஆபிரகாம் தன் மகனை பலி ஒப்பு கொடுக்க போனாரே, அந்த பலியை போல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பலிதான் கடவுளுக்கு மகிமை கொடுத்து ஆசீர்வாதம் வருது. ஆனால் நம்ம தேர் எடுக்கிறப்ப பாருங்களேன், பூசைக்கு 300 பேர்னா தேருக்கு 1000 பேர், தேருக்கு முன்னாலும் பின்னாலும் 1000 பேர். திருச்சபை சொல்லுது தேர் தேவை, அது நல்லது, ஆனால் அது பக்தி முயற்சி. மனிதன் தன்னுடைய மனசாந்திக்காக, ஒருவேளை தனக்காக பரிந்து பேசுகிற புனிதரை தன் ஊருக்கு முன்னால் கொண்டு வருவதற்காக ஒரு வணக்கம் செலுத்ததான். ஆனால் என்ன செய்வோம், 1 மணி நேரம் பூசையில் உட்கார கஷ்டமா இருக்கும். ஆனால் ராத்திரி ஃபுல்லாக தேர் என்ன பண்ணுவோம், முன்னாடி பின்னாடி நடந்து காலில் கொண்டு தேரை விட்டுட்டு அப்போ கூட பூசைக்கு வரமாட்டோம், போயிடுவோம். சாமியார் பூசை வச்சுப்பார் தேரடி திருப்பள்ளியை. ஏன் கனி கொடுக்கவில்லை? எது நமக்கு கனி தருன்ற புரிதல் இல்லையே, அப்படிதானே?
ஆகாய் சொல்லுவார்ல, இறைவாக்கின ஆகாய் சொல்லுவாரு, நீ சாப்பிடுற ஆனா உன் பசி தீர மாட்டேந்தே, நீ தண்ணி குடிக்கிற ஆனா உன் தாகம் போக மாட்டேந்தே, உன்னை நீ உடுத்தி கொள்ளுகிறாய் ஆனா உன் வெக்கம் இன்னும் போகலையே, நீ சம்பாதிக்கிறதுலாம் பொத்தலான ஓட்டை பையில போட்டது போல ஒண்ணுமே தங்காம இறங்கி போயிருதையா, நீ நிறைய விதைக்கிற ஆனா வீட்டுக்கு கொஞ்சோண்டு தான் அறுவடை செஞ்சு கொண்டு வர, நீ கொண்டு வரதையும் ஆண்டவர் ஊதி விட்டுறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஒன்ன பூர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவருக்கு செய்யலான்னு பார்க்குற. நீ முதல்ல ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடு, பின்னால் உனக்குரியதை அவர் அளந்து கொடுப்பார். நம்ம கனி கொடுக்காத காரணமே அதுதான். நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மனிதன் உருவாக்கியது மேல போயிருச்சு. மனிதன் இறைமை சொல்ற பத்தில, மனிதன் மீது நம்பிக்கை வைப்பவன் சபிக்கப்பட்டவன், ஒண்ணுமே கிடைக்காது. மிகப்பெரிய வெளிச்சங்கள் விழாக்கள் எல்லாம் இருக்கலாம், சொல்றாங்கல்ல பருவ காலத்திலும் பலன் தர மாட்டார், எல்லாம் கூடி வரப்ப கூட அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் ஒருத்தர் கோயிலுக்கு தொடர்ந்து வந்து இந்த திருப்பள்ளியில் இந்த 10 நாள்ல தன் குடும்பத்தோடு யார் ஒருவர் கோயிலுக்கு வந்து நற்கருணை பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து, ஆண்டவரே புனித இஞ்ஞாசியாரை பயன்படுத்தினீரே, இன்னைக்கு நான் சொன்ன எல்லா விவிலிய மாந்தர் வரிசையிலும் இஞ்ஞாசியார் வராரு. ஏன்? அவர் ஒரு வீரனாய் இருந்தவரை அவர் யாருன்னு நமக்கு தெரியாதே. அவர் எத்தனை பேரை வெட்டினாரு, எத்தனை பேரை கொன்னாரு, எத்தனை போர்ல ஜெயிச்சாரு, அதுவா சாத்தம்பட்டியில அவரை பரிந்துரையாளராய் மேல உயர்த்தி வச்சிருக்க இல்லையே. தன் வாழ்க்கையை அவர் மனிதனாய் வாழ்ந்தவரை அவர் உலகத்தால் அறியப்படவில்லை. எப்பொழுது அவர் பவுலை போல இயேசுவை தேர்ந்தெடுத்து கொண்டு இயேசுவுக்கு நான் சீடன், இனி இயேசுவுக்கு தான் ஊழி என்ன சொன்னாரோ, நம்ம எல்லாம் இஞ்ஞாசியார் பிறந்த ஊரில் பிறந்திருக்கோமா? அங்கே எதுவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோமா? இல்லை எதுவும் பொண்ணு எடுக்கலான்னு முடிவில் இருக்கோமா? லோயலாவில் போய் பொண்ணு எடுத்துருவோம், இல்லை நமக்கு தூரத்தை சொந்தம், எதுவும் கிடையாது. இனத்திலும் மொழியிலும் கண்டத்திலும் எதிலுமே நமக்கு தொடர்பில்லாத ஒருவரை நம்முடைய ஊரில் ஒரு பரிந்துரையாளரை வச்சிருக்கோன்னு சொன்னால் அவர் ஆண்டவரை தேர்ந்தெடுத்தார். ஆகவேதான் ஆண்டவர் கண்டங்களை, மொழிகளை, இனங்களை எல்லாவற்றையும் கடந்து சாத்தம்பட்டியில் வந்து, ஐயா நீ இந்த மக்களுக்காய் பரிந்து பேசுகிறவனாய் உன்னை உயர்த்தன்னு சொன்னா அவர் ஆண்டவர் மீது தன்னை கட்டி எழுப்பினார். இன்னைக்கு இஞ்ஞாசியார் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தியும் சவாலும் அதுதான். என் அன்பு பிள்ளைகளே, எனக்கு நீங்க விழா எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் நன்றி சொல்றீங்க, சந்தோஷம். எனக்கு நன்றி சொல்ற நீங்கள் யாருக்காய் நான் ஓடினேனோ அவருக்காய் நீங்கள் ஓடணும், அதுதான் முக்கியம். யாருக்காய் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சேனோ, யாருக்காய் வாளை தூக்கி போட்டுட்டு யாருக்காய் இந்த வார்த்தையை தூக்கி பிடிச்சிட்டு வந்தேனோ அவரை நீங்கள் சார்ந்திருங்கள் பிள்ளைகளே. அப்பொழுது என்னை ஆசீர்வதிச்ச கடவுள், நான் தான் நொண்டி ஆனால் என் ஊழியம் நொண்டி இல்லை. உண்மையா இல்லையா? இஞ்ஞாசியார் தான் நொண்டி நொண்டி நடந்தார், ஆனால் அவர் விதைத்த அந்த விதைகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் கடற்கரை ஓரங்களில் அநேக மக்கள் இயேசுவுக்கு கடவுளுக்கு பிள்ளையா இருக்கிறோன்னு சொன்னா இஞ்ஞாசியாருக்குள் பற்றி எழுந்த அந்த நெருப்பு அவருடைய சொல்றோம், அவர் இயேசுவில் வேரூன்றி இருந்தார். ஆகவே அவர் வழியாய் கடவுள் இன்னைக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்றைய நாளில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. இல்லை நான் கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்றேன்னு சொன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, தொடர்ந்து வாழுங்க. கடவுள் உரிய காலத்தில் உங்களை உயர்த்துவார். சாமுவேலுக்கு எழுதிய முதல் அதிகாரத்தில் கடைசி வார்த்தை சொல்லும், உரிய காலத்தில் ஆண்டவர் அண்ணாவுக்கு பிள்ளை கொடுத்தார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் விவிலியத்தில், உரிய காலம். ஏன்னா மனிதன் நினைப்போம் இன்னைக்கு வேணும், இன்னைக்கு நடக்கணும், இது வேணும்னு சொல்லி. வேலியும் சொல்லுது, எப்போ என் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எனக்கு தெரியும், உரிய காலத்தில் சொல்லி. கடவுளுக்கு உண்மையாக இருக்கிற உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை, உங்கள் நிலத்தின் விளைச்சலை, உங்கள் பயணங்களை கடவுள் உரிய காலத்தில் உயர்த்துவார். எப்போ நீங்கள் கடவுள் மீது கட்டி எழுதப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆகாய் சொல்லுவது போல நிறைவற்ற மனிதர்களாய் வாழ்வோம். கடைசியாய் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லுவார், யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மீது தன் இல்லத்தை கட்டி எழுப்புகிறாரோ, காற்றும் புயலும் மழையும் அந்த வீட்டின் மீது மோதினாலும் அது அசைவுறவில்லை, ஏனெனில் அவர்கள் என் மீது கட்டி எழுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் இயேசுவை சார்ந்திருந்து அவருடைய வார்த்தையை சார்ந்திருந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் மழை புயல் காற்றை போல சாவு மரணம் நோய் கடன் பில்லிசூனியம் எது வந்தாலும் சரி உங்களை ஒன்றுமே தொடாது. கடவுள் உங்களுக்கு முன்னாடி இருப்பார். இறைவார்த்தை சொல்லுது, என்னை அடைக்கலமாக்கி கொள்ளுகிற பொழுது நான் உங்களுக்கு கேடயமாய் இருப்பேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நம்முடைய புனிதருக்கு கடவுள் கொடுத்தார். அதை அவருடைய பரிந்துரை வழியாக நமக்கும் கொடுத்து நாம் நடப்பட்டிருக்கிற இடத்தில், நடப்பட்டிருக்கிற ஊரில், நடப்பட்டிருக்கிற தெருவில், நடப்பட்டிருக்கிற அன்பியத்தில் அநேக மக்களுக்கு முன்னால் காலங்களை கடந்து
கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிற ஆசீர்வாதத்தை இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் அடையும்படியாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.